வணக்கம். என் பேர் வான்முகில். எங்கள் அப்பா பேர் ராமர், அம்மா பேர் மாலா. நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து சக்தி நீட் அகாடமியில் 2024 படித்தேன். இப்போ கவர்மெண்ட் சீட் எடுத்து ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த அகாடமி தெரிய வந்துச்சு. நாங்களும் அங்கே போய் அட்மிஷன் போட்டோம். அங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமாக ஃபிசிக்ஸ் MD சாரும் AD சாரும் ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதை எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. எந்த ஒரு இதையுமே ரொம்ப மக்கப் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுன்றதே கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே டெரிவேஷனோட சொல்லி கொடுத்துருவாங்க. முக்கியமாக மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக இருக்க எல்லாத்தையுமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த சம்முக்கு இந்த பேசிக் நாலேஜ் மேக்ஸில் இருக்கணும்னு அவங்களே சொல்லி கொடுத்துட்டனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பயாலஜி கெமிஸ்ட்ரியுமே சரி, எல்லா லெசன்ஸையுமே நம்ம மோர் தென் 2 to 3 டைம்ஸ் டெஸ்ட் எழுதுறதுனால ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிச்சு. அதனால மாடல் எக்ஸாம் எழுதுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லா சால்வ் பண்ண கொஷின்ஸ் தான் மாடல் எக்ஸாம்லேயே வந்திருந்தது. மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணுறப்போ ஒரு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. நீட்டில் கண்டிப்பாக சீட் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போட தான் நாங்கள் உள்ளேயே போனோம். அதுவும் இல்லாமல் ஸ்டடி ஹார்ஸ் சாரே ஷெட்யூல் பண்ணிடுவாரு. எங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷன்ஸுமே வேணாம். இந்த லெசன் எப்போ படிக்கிறது, அந்த சப்ஜெக்ட் எப்போ படிக்கிறதுன்னு MD சாரே எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி ஒரு நல்ல மோட்டிவேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணவே வைப்பாரு. அடிக்கடி டவுனாக ஃபீல் பண்ணுறப்போ எல்லா டைமே சார் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு இண்டிவிஜுவல் கேர் கிடைச்சிச்சு இந்த அகாடமியில். இன்னும் சொல்ல போனால் எல்லாத்தையுமே தமிழில் ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலுமே அப்போவே ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் முடிச்சோடனே டவுட் கிளியரிங் செஷன் வைப்பாங்க, டிஸ்கஷன் செஷன் வைப்பாங்க. எல்லாமே கடைசியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸ்டடி ஹார்ஸ் ஃபுல்லாமே நைட்டில் எவ்வளோ நேரம் ஸ்டடி ஹார்ஸ் இருந்தாலுமே ஸ்டாஃப்ஸ் எங்கள் கூடயே இருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ டவுட் கிளியரிங் நமக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை, ஸ்டாஃப்ஸ் இல்லைன்னு எந்த பிரச்சனையுமே அங்கே வராது. கூடவே இருந்து ஸ்டாஃப்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. எந்த வித பிரச்சனையுமே அங்கே எங்களுக்கு இல்லை. ஃபுட்டோ ஃபெசிலிட்டிஸோ எல்லாமே நீட்டாக பக்காவாக எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே அங்கே இருந்துச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நல்லா ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருந்துச்சு அந்த இன்ஸ்டியூட். ஸோ கான்சென்ட்ரேஷன் எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகல. நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. அடிக்கடி MD சார் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுவார், அடிக்கடி மோட்டிவேட் பண்ணுவார். இதுதான் நம்ம பிளான், இதில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு அடிக்கடி சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு இடத்துல டவுன் ஆனாலும் நெக்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு ½ அன் ஹவர்லேயே சார் மோட்டிவேட் பண்ணி எங்களை திருப்பி நீங்கள் படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். எந்த இடத்துலையுமே ஹோப் இல்லாமல் எங்களுக்கு போகவே இல்லை. கண்டிப்பாக சீட் எடுத்துருவோன்ற ஹோப்போட படித்தோம். ரொம்ப தேங்க்ஸ் அகாடமி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ சார்.